உண்மை சத்தியமான உண்மை என்னென்னா, அது கைத்தட்டலாக இருக்கட்டும் அல்லது வந்து கூட்டமாக இருக்கட்டும், விஜயை விட வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்கு கூட்டம் வந்து அஜித்துக்கு வரும். ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா, இவங்களை வந்து என்னென்னா வந்து ஒரு பக்குவப்பட்ட மனிதர்களாக மாற்றுறாரு. தன்னை நம்பி வரவனுக்கு வந்து நல்வழி காட்டணும் சார், அவன் தான் சார் தலைவன். அதை அஜித் பண்ணுறாரு. நீங்கள் ரசிகர் மன்றம் ஆரம்பித்து நீங்கள் ஒன்றும் கிழிக்க வேணாம், நீங்கள் குடும்பத்தை பாருங்கன்னு சொல்கிறது உண்மை. இப்போ இதே உங்களை வந்து யாராவது உங்களை அங்கிள்னு கூப்பிட்றாங்கன்னா எப்படி இருக்கும்? டே மாமான்னு கூப்பிட்றேன். இப்போ நான் சொல்கிறேன், டே மாமா பிஸ்மி அப்படின்னு கூப்பிட்றான், எப்படி இருக்கும்? நீ ஏற்றுப்பியா? ரசிகர்களாக இருக்கட்டும், அவங்க மன்றத்தை நடத்தி எதுக்கு நடத்தணும்? உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கோல்டு காயின் கொடுக்குறதுக்கா? இல்லை நீங்கள் இப்போ பேசுகிறீங்களான்னு கேட்டால் முழுக்க என்ன பேசுகிறீங்க? அஜித்தை தாக்கி பேசணும், விஜயை தூக்கி பேசணும். அப்போ தான் உங்களுக்கு வியூஸு, அப்போ தான் காசு. முழுக்க அஜித்தை திட்டினா தானடா உங்களுக்கு வயிற்றுக்கு சோறு. இந்த மாதிரி வந்து இவ்வளோ அலங்கோலமாக இவ்வளோ வந்து பண்ணதில்லை. ஏன்னா எல்லா தருதலைங்க சார், எல்லாமே தருதலைங்க. இந்த தருதலையும் ஆதரிக்கிறாங்க பாருங்க, இந்த தருதலைங்க 3 பேரும். நல்லா தெரியும்டா. நீங்களே சொன்னீங்க, இது நடிகர்கள் வந்து வந்து அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு பேசின நாய் இது. இவன் இதே வீடியோவில் பேசியிருக்கான். ஒரு அரசியல் கட்சி தலைவர் விமர்சிக்கிறாரு, அந்த விமர்சனத்தை நீங்கள் எதிர்கொள்ளுங்க. அவருடைய கால் தூசிக்கு இணையாக மாட்டேன். இன்னும் அப்படின்னா அவ்வளோ அவ்வளோ தூசியாடா இருக்குது உங்கள் காலில்? நான் கேட்குறேன். இப்போ அவர் வரட்டுமே, கூடாரம் வந்து விஜய் கூடாரம் காலி ஆகிடும். நான் சொல்கிறேன், அஜித் களத்தில் இறங்கினா விஜய் கூடாரம் காலி. சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் ஒரு பத்திரிக்கையில் வந்து என்ன பேசியிருக்காருன்னா, அஜித்துக்கு கூட்டம் வரும், நயன்தாரா கூட கூட்டம் வரும், ஆனால் இந்த அளவுக்கு கூட்டம் வராது அப்படின்னு பேசியிருக்காரு. இது நீங்கள் எப்படி? இதை விட அதிகமாக வரும்னு சொல்ல வரான். யார்? பீலா பிஸ்மி தானே சொல்கிறீங்க? இந்த அளவுக்கு கூட்டம் வராது, இதை விட வந்து அதிகமான கூட்டம் வரும். நயன்தாராவுக்கு அதிகமான கூட்டம் வரும், எந்த நடிகராக இருந்தாலும் கூட்டம் இதை விட அதிகமாக வரும்னு சொல்லலாம். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும், இதை புரிஞ்சுக்கணும். அப்படி தான் நம்ம சார் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. நடிகர்கள் மீதான அந்த மோகம் வந்து இன்னும் மக்களுக்கு அது குறையவே இல்லை. அது தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து எல்லா நடிகர்களுக்குமே வந்து அந்த கூட சேர்ந்து இந்த ஃபோட்டோ எடுத்துக்கணுன்ற ஆர்வம், பார்க்கணுன்ற ஆர்வம், தொட்டு பார்க்கணுன்ற ஆர்வம், இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக இருக்குது. அது காலமாக இருக்குது. தமிழ் சினிமாவுடைய வந்து அந்த ஒட்டுமொத்த அந்த கல்ச்சரே அப்படி தான் இருக்குது. சினிமாவாக இருக்கட்டும், அதை ரசிக்கக்கூடிய மக்களுடைய கல்ச்சர் அப்படி தான் இருக்குது. இல்லை சார், இப்போல்லாம் வந்து சாதா ஒரு இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆனால் கூட அவங்க எங்கன்னா ஒரு கடை திருப்பி அவ்வளோ கூட்டம் கூடுது சார். இங்கே பிரபலமானவர்கள்லாம் உடனே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கணுன்ற அந்த ஆர்வத்தில் இருக்கிறாங்க மக்கள். அது ஒரு வகையான வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அட்ராக்ஷன் சொல்கிறதா, அதாவது அல்லது வந்து வியாதின்னு சொல்கிறதா, எப்படி வேணால் எடுத்துக்கலாம். பிரபலமானவர்கள்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கணுன்ற அந்த ஆர்வம் வந்து இன்னும் வந்து மக்களுக்கு போகல. அவங்களும் சக மனிதர்கள் தான்ன்ற அந்த பார்வை இருக்கணும். இப்போ எதுக்கு விஜய்க்கெலாம் வந்து கூட்டம் வருதுன்னா ஏன்டா கூட்டம் வராது? மக்களுடைய ரசனையாக அப்படி தானே இருக்குது, மக்களுடைய பார்வை அப்படி தானே இருக்குது. இதே நீங்கள் மற்ற மொழி படங்களில் இந்த மாதிரி இருக்காது. அதுவும் குறிப்பாக மலையாள படத்தெல்லாம் சகஜமாக சாதாரணமாக மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய நடிகர்களாக தான் இருக்கிறாங்க. அங்கே எளிதாக கடந்து போயிடுவாங்க. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதும், அப்புறம் அந்த செல்லை தட்டி விடுறதும், செல்லை பிடுங்கிறதும் இப்படி தானே இருக்குது இங்கே. இப்போ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய வந்து அந்த சிந்தனை எப்படி இருக்குது, மக்களுடைய கல்ச்சர் எப்படி இருக்குது. சினிமா நடிகர்னால் வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட ப்ரைவசி இருக்குமே, அவங்களுக்கு எதுக்கு அவங்களுடைய அனுமதி இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கணும்னு அதெல்லாம் இருக்கான்னா? அப்படிலாம் கிடையாது. ஒட்டுமொத்தமாக அப்படி தான் இருக்குது. அது யார், அந்த ரஜினியாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி பார்த்து தான் கேட்டால் அவங்களுடைய ஒரு ஆதர்ச நாயகனாக நினச்சிக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும், ஒரு தெய்வமாகவே நினச்சிக்கிறாங்க சில பேர். இதுதான் உண்மை. இல்லை சார், பெரும்பாலும் வந்து பேசுகிறவங்க எல்லாமே வந்து அஜித்க்கு இதை விட 4 மடங்கு 5 மடங்கு கூட்டம்லாம் சார். நான் உண்மையாக மீண்டும் அழுத்தி பதிவு பண்ணுறேன். உண்மை சத்தியமான உண்மை என்னென்னா, அது கைத்தட்டலாக இருக்கட்டும் அல்லது வந்து கூட்டமாக இருக்கட்டும், விஜயை விட வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்கு கூட்டம் வந்து அஜித்துக்கு வரும். ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா, இவங்களை வந்து என்னென்னா வந்து ஒரு பக்குவப்பட்ட மனிதர்களாக மாற்றுறாரு. ரசிகர்களை வந்து எப்படின்னா வந்து முழுக்க அவர் வந்து ஒரு பக்குவப்பட்ட மனிதர்களாக வந்து உங்கள் குடும்பத்தை பாருங்கள், வாழ்க்கையை புரிய வைக்கிறாரு. இதுதான் அவர் பண்ணுறது. அரசியல் படுத்தலை. ரசிகர் வந்து தொண்டனாக மாற்றவே இல்லை. ரசிகர் தான், தொண்டன் தான். இங்கே உயிரை குடிக்கிறோம், மயிரை குடிக்கிறோம்லாம் பேச அந்த வசனமே பேசுகிற குட் பேட் அக்லியில் எதுக்கு பேசுனது? இதெல்லாம் மாயன்றது தான் அவர் சொல்கிறது. தன்னை நம்பி வரவனுக்கு வந்து நல்வழி காட்டணும் சார், அவன் தான் சார் தலைவன். அதை அஜித் பண்ணுறாரு. நீங்கள் ரசிகர் மன்றம் ஆரம்பித்து நீங்கள் ஒன்றும் கிழிக்க வேணாம், நீங்கள் குடும்பத்தை பாருங்கன்னு சொல்கிறது உண்மை. ரசிக்கிறியா, அன்றைக்கி ரசிச்சுட்டு நீ கடந்து போயிடணும், அவ்வளோதான். படம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி படம் பாரு, பிடிச்சிருந்தா கைத்தட்டு, இல்லையா வந்து கிளம்பி போயிட்டாரு.
இந்த மன்றம் வைக்கிறேன், அதை வைக்கிறேன், இதை வைக்கிறேன்னு சொல்லி அது பண்ணாது. அதனால அது நீங்கள் விஜயை காட்டிலும் வந்து அஜித்துக்கு வந்து 2 மடங்கு கூட்டம், 2 மடங்கு நல்லா பொட்டில் அறிஞ்ச மாதிரி சொல்லுங்கள். அந்த பீலா பிஸ்மிக்கு 2 மடங்கு கூட்டம் வரும் விஜயை காட்டிலும் அஜித்துக்கு. ஒரு நபர் வந்து வீடியோ பேசி போட்டிருக்காரு, அஜித்தால் வந்து ரசிகர் மன்றத்திலாம் நடத்த துப்பு இல்லை, அதனால தான் விஜய் வந்து ரசிகர் மன்றங்களை நடத்தி இந்த அளவுக்கு இல்லை. நான் என்ன சொன்னேன், எதுக்குடா ரசிகர் மன்றம் நடத்தணும்? நான் எதுக்கு மன்றத்தை எதுக்கு நடத்தணுன்ற நான் ரசிகர்லாம் இருக்கட்டும், அவங்க மன்றத்தை நடத்தி எதுக்கு நடத்தணும்? உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கோல்டு காயின் கொடுக்குறதுக்கா? இல்லை நீங்கள் இப்போ பேசுகிறீங்களான்னு கேட்டால் முழுக்க என்ன பேசுகிறீங்க? அஜித்தை தாக்கி பேசணும், விஜயை தூக்கி பேசணும், அப்போ தான் உங்களுக்கு வியூஸு, அப்போ தான் காசு. முழுக்க அஜித்தை திட்டினா தானடா உங்களுக்கு வயிற்றுக்கு சோறு. அவ்வளோதான். அதுதானே அப்படி சொல்கிறது. துப்பு இல்லை, தப்பு இல்லை இருக்குன்னா ரசிகர் மன்றம் எதுக்கு நடத்தணும் அதை சொல்லுங்கள். அவங்க குடும்பத்தை பாருங்கன்னு சொல்கிற வந்து ஒரு நடிகர் வந்து உயர்ந்தவரா, இல்லை வந்து ரசிகர் மன்றம் தொடங்கி அதை அப்படியே அரசியல் கட்சி ஆக்கி அந்த தொண்டன் ஆக்கி அதன் மூலமாக வந்து தான் வந்து பெரிய பதவியை போய் அடையணுன்றது சரியானதா? எது சரி, எது தப்பு? உங்கள் குடும்பத்தை பாருங்கன்னு சொல்கிறாரு, அது தப்பு. ஆனால் அந்த ரசிகனை வர வச்சு வந்து பார்த்திங்கன்னா அவனை வந்து தொண்டனாக மாற்றி அதுக்கப்புறம் பதவியில் போய் உட்கார்ந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து உயர்ந்தவர். எது உயர்வு, எது தாழ்வு, எது சரி, எது தப்பு? முதல்ல அதை சொல்லுங்கடா. துப்பு இல்லை, தப்பு இல்லை, அதெல்லாம் தெரியும். இப்படி தான் பேசி நல்லா தெரியும்டா. நீங்களே சொன்னீங்க, இது நடிகர்கள் வந்து வந்து அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு பேசின நாய் இது. இவன் இதே வீடியோவில் பேசியிருக்கான். என்னை பொறுத்தவரையில் நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரவே கூடாது அப்படின்னு பேசுகிற நபர் தானே. இன்றைக்கி எப்படி வந்து விஜய் அரசியலுக்கு வந்தாங்க? ஏன்னா கோல்டு காயின் பேச வைக்குது. இவனில் மாதிரி மானம் கட்டவனுக்கு எவனுமே இருக்க மாட்டானுங்க சார். ஒரு நாள் பேசுறது அடுத்த நாள் மறந்துடுறானுங்க. இதே வந்து வாய் என்ன சொன்ன, தீஷாவுக்கு வீடு கட்டி கொடுத்தாரு, வீடு வாங்கி கொடுத்தா சொன்ன வாய் தானே இது. அப்புறம் அது பொண்ணு எழுத்துக்காக பொறிக்கப்பட்ட வார்த்தைகளை சரி இவனுக்கு பேசுனது. சார் இவங்க தான் சார் ஒரு வீடியோவில் பேசியிருக்காங்க, என்ன விஜய் கிட்ட இருந்து முதல்ல இந்த மக்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி இவங்க தான் பேசியிருக்காங்க. சார் நிறைய வார்த்தைகள் இருக்குது. விஜய்க்கு இது எதிராக நெகட்டிவாக பேசின வார்த்தைகள் நிறைய வார்த்தைகள் இருக்குது. 1-2லாம் கிடையாது. அப்பா அம்மா வந்து பிரிஞ்சிருக்கிறான்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேச்சு, கொஞ்சமான பேச்சா பேசினா சும்மா இதெல்லாம் வந்து இப்போது உங்களுக்கு என்ன காரணம்? அவர் கண்டுக்காமல் போயிட்டே இருக்கிறார் அஜித். அதுதான் இப்போ உங்களுக்கு காண்டு. அவர் பாட்டு கடந்து இப்போ அவருடைய வாழ்க்கையை பார்த்துட்டு அவர் பாட்டு கடந்து போகிறார். அதே மாதிரி அவங்க ரசிகர்கள் அவங்க வந்து வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்குறாங்க. படம் ரிலீஸ் ஆகும்போது வருவாங்க, படம் ஓடுவாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த வருஷம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் யார்? அவர் தான். அவர் ப்ரொஃபஷனலாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிறார் சார். அவ்வளோதானே சார். இதை விட என்ன சார் வேணும்? என்ன இப்போது ஒரு மக்களுக்கு ஒரு பார்வை இருக்குது. இவர் வந்து இப்போ இந்த மாதிரி அட்ராசிட்டி, விஜயோட அட்ராசிட்டி பார்க்கும்போது ஏன் வந்து அஜித் வந்து ஒரு கட்சி தொடங்கியிருக்கக்கூடாதுன்ற அந்த எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா இருக்குது. இல்லாமலாம் இல்லை, ரசிகர்கிட்ட இருக்குதோ இல்லையோ மக்கள்கிட்டே இருக்குது. ஏன்னா இவனுக்கு வந்து அவர் தான் சரியான நபர். இப்போ அவர் வரட்டுமே, கூடாரம் வந்து விஜய் கூடாரம் காலி ஆகிடும். நான் சொல்கிறேன், அஜித் களத்தில் இறங்கினா விஜய் கூடாரம் காலி. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வர்றார். என்னென்னா சார், சீமான் வந்து விஜயோட கால் தூசுக்கு சமமாக வரா அப்படின்ற புத்தி இருக்காடா, அறிவு இருக்காடா? யாரா என்னடா கால் தூசி ஆகும்? நான் கேட்குறேன். அது என்ன வார்த்தை? அது நாம் தமிழ் தெரிஞ்சுன்னா வந்து அப்புறம் என்ன வந்து ஏடாகூடமாக என்ன ஆயிர போகிறீங்களா நீங்கள்? இதெல்லாம் தப்பான வார்த்தை. கால் தூசி இதெல்லாம் பேசுறத ஒழுங்காக பேசுங்களா. ஒரு அரசியல் கட்சி தலைவர் விமர்சிக்கிறாரு, அந்த விமர்சனத்தை நீங்கள் எதிர்கொள்ளுங்க. அவருடைய கால் தூசிக்கு இணையாக மாட்டேன். இன்னும் அப்படி இன்னும் அவ்வளோ கால் அவ்வளோ தூசியாடாக இருக்குது உங்கள் காலில்? நான் கேட்குறேன். சீமான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோ இருப்பாரா சார்? அப்போ அவர் கால் தூசிக்கு சமம்னா வந்து இப்போ 60 கிலோன்னா 60 கிலோ தூசியாக இருக்குது விஜய் காலில். சொல்லுங்கள். குஷ்டரோகி காலில் கூட அவ்வளோ அழுக்கு இருக்காதடா, அவ்வளோ தூசி இருக்காத. நக்கல் இதெல்லாம் திமிரு வாங்கின கலந்து வாங்கி தின்னது பேச வைக்குது. இப்படி கோல்டு காயின் மட்டும் இல்லைடா, எல்லாமே வந்து இப்போ வாங்கி தின்னீங்களா, அது உங்களை பேச வைக்குது. திமிரில் அது கால் தூசிங்கிறது. அப்புறம் நாம் தமிழர் காதில் விழுந்துட போதுடா. அப்புறம் சினிமா ஏதோ பேசி பொழைச்சிட்டு இருக்கீங்க. சீமான் அவர்கள் வந்து ஒருமையில் பேசுகிறாரு. அதாவது வந்து அரசியல்வாதிகள் இன்னொரு அரசியல்வாதிகளில் விமர்சனம் பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி கேவலமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் யாரையுமே பேசுறதே இல்லைடா. இப்போ நான் கேட்குறேன், இதே இந்த பீலா பிஸ்மினா கேட்குறேன். நீங்கள் எல்லாரையும் கண்ணியமாக பேசிட்டீங்க 3 பேரும். யாரையும் நீங்கள் ஒருமையில் பேசுனதே கிடையாது. பொறுக்கி புறம்போக்குன்ற வார்த்தைலாம் நீங்கள் பயன்படுத்துறதே கிடையாது. இதே மீடியாவில் உட்காந்து சொல்கிறதுக்கு தகுதி வேணுமா? நம்ம அது அவங்க பிரச்சனை.
விஜய் பேசுகிறாருன்னா அது உரிமையில் பேசுகிறாரா இல்லை எதில் பேசுகிறாருன்றத ஒருமையில் பேசுகிறாரா உரிமையில் பேசுகிறாரான்றது அவங்க பிரச்சனை. நீங்கள் ஏன் முட்டு கொடுக்குறீங்க? நீங்கள் பேசுனது இல்லையா? இல்லை உங்கள் வாயில் அந்த மாதிரி எந்த வார்த்தையும் வந்ததே இல்லையா? அவனே இவனேன்னு நீங்கள் பேசுனது இல்லையா? போடா வரான்னு பேசுனது இல்லையா? பொறுக்கி பொறும்போக்குன்னு பேசுனது இல்லையா? பீலா பிஸ்மியை நான் கேட்குறேன். அதை தாண்டி நீங்கள் வந்து சீமானின்னா அதெல்லாம் பேசவே இல்லையே. நடிகைக்கு வீடு வாங்கி கொடுத்ததுன்னு நான் சொன்ன நாதாரி நாய்கள் நீங்கள் தானடா, 3 பேர் தான்டா சொன்னீங்க. த்ரிஷாவுக்கு வீடு வாங்கி கொடுத்தது சொன்னது யார்? நீங்கள் தான்டா சொன்னீங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து அப்படியே உருகுறீங்க. அவர் போடா வரான்னு தானே பேசுகிறாரு. அவர் வயது இருக்குது, அவங்களுக்குள்ளே ஏதோ பேசிக்கிறாங்க. நீங்கள் என்ன பேசுனீங்க? விஜய் குறித்து நீ பேசணும். பீலா பிஸ்மி என்ன பேசுனா? த்ரிஷாவுக்கு வீடு, அந்த காணொலி அப்படியே இருக்கு, போடுவா. அந்த காணொலி பார்க்குறீங்களா நீங்கள்? 2 பேரும் நக்கலாக உட்காந்து பேசலையா? பல்ல இழுக்கலையா? அப்போ நீங்கள் அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு அப்படியே திருப்பிக்கலையா? கோல்டு காயின் வந்தவொடனே அப்படியே மாற்றலையா பேசின விஷயத்த? என்னடா டே, அவர் ஒருமையில் சீமான ஒருமையில் பேசுகிறாருன்னா அது அவங்க கட்சி பிரச்சனை, அவங்களுடைய நாம் தமிழர் கட்சியில் இருக்க பிரச்சனை, தாவேக கட்சி பிரச்சனை. உங்களுக்கு எங்கே வலிக்குது? விஜய் திட்டினா உங்களுக்கு ஏன்டா வலிக்குது? வாங்கி தின்னது தானே, கோல்டு காயின் தானே, ஊருக்கே தெரிஞ்சு போச்சு நீங்கள் கோல்டு காயின் வாங்கின விவகாரம். அதுக்காக தான் நீங்கள் இப்போ நாக்கு தள்ள பேசுகிறீங்க. அவர் ஒருமையில் பேசுகிறாருன்னா அது அவர் பேசுகிறாரு, அந்த கட்சிக்கு பதில் கொடுக்க போகுது, அவங்க பார்த்துக்கிறாங்க. உங்களுக்கு என்ன கவலைன்னு கேட்குறேன். நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் யோக்கியமாக இருந்தால் பேசுங்க. இப்போ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி விஜய் வந்து ஒரு நடிகைக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு சொன்ன நபர் தான் நீங்கள். அப்போ அது மட்டும் எப்படி? இல்லை சார், விஜய் அவர்கள் பேசும்போது முதல்வர் வந்து அங்கிள்ன்றாரு. இதெல்லாம் வந்து ஒரு அவர் நான் கேட்குற ஒரே இதுதான். அவர் வந்து சீமான் வந்து ஒருமையில் பேசுகிறாரு. நீங்கள் என்ன அங்கிள்ன்றது பெருமையா? சொல்லு. அதுவும் நக்கலான வார்த்தை தானே. எல்லோரும் சோட்டி அடித்த பிறகு அடி சாதாரண அடி கிடையாது, விழுந்த அடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அன்பா சொன்னோன்னு சொல்லி திருப்பிக்கிறீங்க. இதானே உண்மை? எது அன்பு? நான் கேட்குறேன், எது அன்பு? எது அன்பா பேசுறது? அங்கிள்னு பேசுறது அன்பா? கிடையாது, நக்கல். அது அந்த நக்கலுக்கு தான் வந்து எல்லோரும் சோட்டி போட்டு அடித்தாங்க தாறுமாறா. இப்போ அடி வாங்கின பிறகு என்னன்னா அன்பா சொல்கிறேன்னு சொல்லி திருப்பிடுங்க. எங்களுக்கு தெரியாதா அன்பா பேசுறது எது, அறிவோடு பேசுறது எது, அழகாக பேசுறது எது, எல்லாம் தெரிஞ்சு தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நக்கல் அது. நான் வந்து அங்கிள்னு பேசுறது. பொண்டாட்டி கூப்பிடணும், மை டியர் ஒய்ஃப், மை டியர் சங்கீதா கூப்பிடு, அதுதான் கரெக்டு. இப்போ இதே உங்களை வந்து யாராவது உங்களை அங்கிள்னு கூப்பிட்றாங்கன்னா எப்படி இருக்கும்? டே மாமான்னு கூப்பிட்றேன். இப்போ நான் சொல்கிறேன், டே மாமா பிஸ்மி அப்படின்னு கூப்பிட்றான், எப்படி இருக்கும்? நீ ஏற்றுப்பியா? எப்படிங்க வந்து சேகவராயன் வந்து மாமான்னு கூப்பிட்றாருங்க, என்ன கிண்டல் பண்ணுறாருங்க அப்படி சொல்லுவல்ல? டே மாமா பிஸ்மி அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அதெல்லாம் சும்மா வாயில் வந்தது அப்படி பேசி தட்டிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. எது நக்கல் பேச்சு, எது உண்மையான அன்புன்றதெல்லாம் தெரிஞ்சுக்காம நாங்கள் இருக்கிறோம். சமீபத்தில் திருச்சியில் வந்து அவர் பண்ண விஷயங்களுக்காக, அதாவது விஜய் அவர்களுடைய பேர் நடந்த விஷயத்துக்காக போலீஸ் வந்து பயங்கரமாக வந்து வன்மத்தை குட்டியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் கேவலமான செயல்கள்லாம் நான் திருச்சியில் தெரியும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி போலீஸ் தரப்புலேருந்து ஏதோ வந்ததாக செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? சார் உண்மை சார். என்ன கடந்த காலத்தில் பாருங்கள், அரசோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா அமைதியான முறையில் இதை வந்து வழிநடத்துங்கன்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருதுன்னு வச்சுக்கலேன். போலீஸுக்கு வந்து அரசு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவோ அதை தான் சார் செய்வாங்க. நீங்கள் அடித்து விரட்டுங்க அப்படின்னு சொன்னால் அடித்து விரட்டிடுவாங்க. அதே நீங்கள் அமைதி காத்து நீ அமைதியான முறையில் கொண்டு போங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அதான் போலீஸ்னால் அதுதான். அரசுக்கிட்டேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் வருதோ, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ அதை செயல்படுத்துறவங்க தான். இல்லைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த ஆர்ப்பாட்டமும் இந்த ஊர்வலம் பிரச்சாரம் நடக்கக்கூடாது, இதை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொன்னால் அதையும் செஞ்சுருவாங்க. அமைதியாக பண்ணணுங்க. இது வந்து எந்த வகையில் வந்து நிகழ்ச்சி நடக்கணும், ஆனால் அதே சமயத்தில் எந்த விதமான அசம்பாவிதம் நடக்கூடாதுன்னா அப்போ அதுக்காக மெனக்கட்டு உழைப்பாங்க. இதுதான். ஆனால் அவங்களுடைய அனுபவத்தில் சொல்கிறாங்க. அனுபவத்தில் இந்த மாதிரி வந்து இவ்வளோ அலங்கோலமாக இவ்வளோ வந்து பண்ணதில்லை. ஏன்னா எல்லாம் தருதலைங்க சார், எல்லாமே தருதலைங்க. இந்த தருதலையும் ஆதரிக்கிறாங்க பாருங்கள், இந்த தருதலைங்க 3 பேரும். அதுவும் குறிப்பாக வந்து நாக்கு தள்ள பேசுகிறான் பீலா பிஸ்மி. ஏன்னா வாங்கி தின்னது அந்த மாதிரி. அவர் தானே பாஸ் அந்த டீமுக்கு. நல்லா தெரியுது, தருதலைங்க தற்கொலைங்கன்னு எல்லாம் தெரியுது. ஆனால் அதுங்களை போய் நீங்கள் வந்து மெனக்கட்டு சப்போர்ட் வேறு பண்ணுறான் பாருங்க. காரணம் என்னென்னா வாங்கி தின்ன விசுவாசம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.